எமது செய்தியாளர் யுவராஜ் வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். டாஸ்மாக் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் டாஸ்மாக் துறையில் அடுத்தடுத்து தொடர்ந்து பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக டாஸ்மாக் துறையில் தொடர்ந்து ஒரே துறையில் நீண்டகாலமான பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விரைவில் பணியிடம் மாற்றம் செய்யப்படுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து டாஸ்மாக் பாரினுடைய டெண்டர் வருகின்ற ஜூன் 30ஆம் தேதியுடன் பழைய டாஸ்மாக் பாரினுடைய டெண்டர் வருகின்ற ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடையக்கூடிய நிலையில் புதிய டாஸ்மாக் பாருக்கான இந்த டெண்டர்கள் உரிய நெறிமுறைகளுடன் புதிதாக ஒதுக்கப்படும் என்றும் ஒதுக்குவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலை திரும்ப பெறக்கூடிய திட்டம் தொடர்பாக 4க்கும் மேற்பட்ட திட்டங்கள் இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாக இல்லாமல் ஊழியர்களினுடைய கோரிக்கையை பரிசீலித்தும் நடவடிக்கை எடுப்பதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தனியார் பார் டெண்டர் விடுவது தொடர்பாக பல வரைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டும் புதிய அந்த பார் டெண்டர்களுக்கான நெறிமுறைகளுடன் ஒதுக்கப்படுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன்படி வருகின்ற ஜூன் 30ஆம் தேதியுடன் பழைய டாஸ்மாக் பாரினுடைய டெண்டர்கள் விரைவில் முடிவடையக்கூடிய நிலையில் உரிய நெறிமுறைகளுடன் புதிய டெண்டர்கள் ஒதுக்கப்படும் என்று டாஸ்மாக் துறை சார்பாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது.